1 இயர் உள் ஒதுக்கீடு சம்பந்தமா ஒரு பிரச்சனை வரும்பொழுது இவர் குரல் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லும் விதமா கூப்பிட்டு அவர்கிட்ட பேசிட்டு, ஆனா சமூக நீதி சார்ந்து நீங்க குரல் கொடுக்கறீங்க, ரொம்ப நன்றி. சமூக நீதி சார்ந்து நம்ம எந்த இடத்துல கை வச்சாலும் அது தந்தை பெரியார்ல தான் போய் முடியுது. தந்தை பெரியார் தான் இதுக்கு மூல காரணமா இருக்காரு. நீங்க எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை, பெரியாருக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துட வேண்டாங்கண்ணா அப்படின்னு டப்புன்னு போனை கட் பண்ணார். திரும்பவும் நான் கூப்பிட்டு சொல்றேன், சரிடா தம்பி அப்படின்ட்டு போனை வச்சார். ஏன்னா நான் அப்படி சொன்னது அவருக்கு பிடிக்கல. ஆனா இன்னைக்கு என்ன பத்திரிகையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஆனா வன்னியர் மக்களை கைவிட்டுறாதீங்க, வன்னியர் மக்களை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னா, நான் சரிடா தம்பி நான் வன்னியர் மக்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு ஒரு உண்மைக்கு மாறான ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. இது அண்ணன் மறந்துட்டு சொல்லியிருப்பாரு அப்படின்னு நான் எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் பேசுனது அப்ப பிடிக்கல, அவர் மனசுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருக்குது. அதை வேணும்னே மாத்தி இப்ப பேசுறாரு. என்ன நோக்கத்துல பேசுறாரு அப்படின்னா, 40 ஆண்டுகளா வன்னியர் மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற டாக்டர் ஐயாவோட சீமான் பெரிய போராளியா மாறுவாரு, வன்னியர் மக்களை காப்பாத்துவாருன்னு இவன் அவங்ககிட்ட போய் கேட்டானா அப்படின்னு வன்னியர் மக்கள் தரப்புலையும் என் மேல அதிருப்தியை ஏற்படுத்துறது. ரெண்டாவது பெரியாரிஸ்டுக்கு மத்தியில இவன் வன்னியர் மக்கள் சார்ந்து ஏதோ சாதிய சிந்தனையோட பேசியிருக்கான் போல இருக்கு அப்படின்னு இவங்களுக்கு மத்தியிலையும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தணும்னு நினைச்சு அண்ணா இப்படி ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பா இதுக்கு எனக்கு அண்ணன் ஆதாரம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது குடியரசு இதழோ விடுதலை இதழில தேடுற மாதிரியோ அல்லது நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு ஆதாரம் கொடுக்கற மாதிரியான விஷயம் கிடையாது. அவரோட கைபேசியிலேயே இருக்கு. ஏன்னா அவரோட பல கைபேசி உரையாடல்களை பதிவு செய்யப்பட்டு இணையத்துல நான் கேட்டிருக்கேன். இதுவும் அவர் எல்லா கைபேசி உரையாடலையும் பதிவு பண்றாரு. தயவு செஞ்சு கொஞ்சம் பின்னாடி போய் நான் என்ன பேசணுங்கிறத எடுத்து பொது வெளியில போட்டா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா நான் பேசுனதுக்கு உண்மைக்கு மாறா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. தயவு செஞ்சு அவர் எடுத்து அந்த ஆதாரத்தை வெளியிடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன்.